உங்களை காயப்படுத்திய ஒருத்தரை அதே மாதிரி காயப்படுத்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க? பழி வாங்குவீங்களா? இல்ல பொழைச்சு போ அப்படின்னு விட்டுடுவீங்களா? பல நேரங்களில நம்மை காயப்படுத்தியவங்களை பார்த்த உடனே உள்ளுக்குள் பெரிய கோபம் வரும். அவனை ஒரு நாள் பாத்துக்கிறேன், எங்கிட்ட மாட்டமையா போயிடுவான் அப்படின்ற எண்ணம் நம்மள் வந்தே தீரும். ஆனா உண்மையான பக்குவம்ன்றது அந்த பழிவாங்கும் சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை செய்யாம அவங்கள மன்னிச்சு விட்டு விடுறது தான். ஏன்னா காயப்படுத்துறது எளிது, ஆனா அதை கடந்து விடுவது தான் வலிமை. ஒருத்தரை காயப்படுத்தினா அந்த ஒரு நிமிஷம் நம்ம மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆனா அவங்கள காயப்படுத்தாம விட்டுட்டா வாழ்நாள் முழுக்க நான் சரியாக நடந்துகிட்டேன் அப்படின்ற அமைதி கிடைக்கும். பக்குவம்ன்றது நம்மளால எவ்வளவு சண்டை போட முடியும் அப்படின்றது அல்ல, நம்மளால எவ்வளவு அமைதியாக இருக்க முடியும் அப்படின்றது தான். அதனால அடுத்த முறை உங்களை காயப்படுத்தியவங்களை நீங்க சந்திக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உண்மையான பலம் பழி வாங்குறதுல இல்ல, அவங்கள மன்னிச்சு கடந்து போறதுல தான் இருக்குது. அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ரிவெஞ்ச் எடுக்க போறீங்களா? இல்ல, அவங்கள மன்னிச்சுட்டு பக்குவமாக உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற போறீங்களா?